27/10 ஆ திருச்சிராப்பள்ளி மாவட்டம், திருவரங்கம் வட்டம், மணிகண்டம் ஊராட்சி ஒன்றியம், அழுந்தூர் ஊராட்சி சூரக்குடிப்பட்டியில அங்க ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. அரசு டாஸ்மாக் கடை. அந்த கடையை எதிர்த்து அந்த ஊர் மக்கள் பூரா போராடி அந்த கடையை அடைக்கணும்னு சொல்லி போராடி மனு குடுத்துருக்காங்க. கடைய அடைக்க சொல்லியிருக்காங்க. கலெக்டர்ட்ட 27/10 மனு குடுத்துருக்காங்க. அடுத்த நாள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்ட்ட 28/10 மனு குடுத்துருக்காங்க. 4/11 2025 அன்று சாலை மறியல் பண்ணி அரசு பஸ்ஸை மறிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து அதை கடைய மூடி வச்சுட்டு எல்லா பக்கமும் ரகசியமா எல்லா பக்கமும் கள்ளச்சாராயத்தை வித்துட்டு இருக்காங்க. நல்லச்சாராயத்தோட கள்ளச்சாராயத்தை வித்துட்டு கஞ்சாவை முதற்கொண்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு 15/12/2025 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு ஒரு நபர் நான் சூராளிப்பட்டியிலிருந்து வரேன்னு சொன்னான். நான் இந்த மனு கொடுக்கறதுக்கு மனு வாங்க தான் வந்திருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு யதார்த்தமா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆரோக்கியசாமி எங்களுடைய ஒன்றிய செயலாளர் அவரு தான் அனுப்பியிருப்பாருன்னு நான் நினைச்சேன். நான் பெரிய மரியாதை கொடுத்து அவனை சேரை போட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். என் மருமகள் அந்த நேரம் எனக்கு காலை கஞ்சி கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அவனுக்கு சூடா கொடுத்து சாப்பிட சொன்னேன். அவன் இதெல்லாம் சாப்பிட்டு சொல்றான், அந்த மதுக்கடைக்கு எதிராக நீங்க வந்து போராடுறீங்க, அந்த இடம் என் இடத்துல இருக்கு, நாங்கெல்லாம் அதுல கொஞ்சம் பார்ட்னரா இருந்து பண்ணிட்டு இருக்கோம், நீங்க அதுல இருந்து விலகிக்கணும்னு எனக்கு சொல்றான். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீ இந்த வந்து விவசாய சங்கத்துல இருந்து தேன்கனி கோட்டை போராட்டத்துக்கு என் கூட வந்தேன்னு சொன்னதுனால உனக்கு உயரிய மரியாதை கொடுத்து நான் நாற்காலியை போட்டு உட்கார வச்சிருக்கேன். நீ இந்த சாராய கடைக்கு வந்தா என் மண்ணிலேயே காலை வைக்க விட்டுருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டேங்க. இந்த கடையை நடத்த விடலன்னா நடக்கிற விஷயங்கள் வேற வித்தியாசமா இருக்குங்கிற வார்த்தையை எனக்கு எச்சரிக்கை வச்சு பண்ணிட்டு போனான். அந்த பேசிக்கிட்டு இருக்கையில இந்த ஆரோக்கியசாமி என்னுடைய நண்பர் அவர் அங்கிருந்து அவர் அழுந்தூர்ல இருந்து இங்க வந்துட்டார். உடனே ஆரோக்கியசாமி இவரையும் ஜாயின் பண்ணி விட்டேன். அவரை பார்த்து இவன் வந்து காலையில ஆரோக்கியசாமியை அவர் வீட்டுல போய் மிரட்டிட்டு வந்திருக்கான். அந்த மாலாங்கிற பெண் அது போராடி இருக்குது. அந்த போராட்டம் நடத்தி அதுதான் தலைமை வைத்து பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆவணங்கள்லாம் இதுக்குள்ள இணைச்சிருக்கோம், கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணுக்கு போன போட்டு மிரட்டியிருக்கான். ஒவ்வொருத்தரையும் இப்படி மிரட்டுறாங்கன்னா, சட்டவிரோத சமூக விரோத செயல்ல ஈடுபடுறவங்க பூரா மக்களை மிரட்டுறாங்கன்னா, இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கனா, இந்த ஆதங்கத்தோடு பதிவு பண்ணா, இந்த பதிவு பண்ணி யாரு போராடுறாங்களோ, போராட்டம் செய்யற அந்த பெண்களை மிரட்டுறான், போராட்டத்துக்கு வருகிற அந்த சமூக ஆர்வலர்களை மிரட்டுறான். ஏன் மாதிரி போராளிகளை வந்து வீடு தேடி வந்து மிரட்டுறான்னா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. இது அரசு கவனத்துக்கு போட்டு மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கோம். உடனே நான் இங்க உளவுத்துறைக்கு போன் பண்ணிட்டு இன்னைக்கு இப்ப சோமரசம்பேட்டை காவல் நிலையத்துல ஸ்ரீரங்கம் வட்டம் ஜியபுரம் சரகம் சோமரசம்பேட்டை காவல் நிலையத்துல இப்ப புகார் கொடுத்துருக்கேன். முறையான நடவடிக்கை எடுத்து அந்த சட்டவிரோத கும்பலை கைது பண்ணணும். அவன் பின்புலத்துல பெரிய ரவுடிகளும் சாராய சாம்ராஜ்யத்தை கள்ளச்சாராயம் விற்கிற சாம்ராஜ்ய கும்பலை வச்சுக்கிட்டு தான் இந்த அளவுக்கு மிரட்டுறானுங்க. பல கோடி அவங்க சம்பாதிச்சனால தான் இவ்வளவு துணிச்சலோட ஒவ்வொருத்தரும் மிரட்டுற சூழ்நிலை இருக்குது. ஆகவே போதையின் பாதையில் சென்று விடாதீர்கள் என்று சொல்லுகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்க கையில தான் காவல்துறை இருக்குது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சமூக விரோதிகளை கைது பண்ணணும். உடனடியாக நீங்க முழுமது விலக்கை அமல்படுத்தலனா நீங்க 2026 இதனுடைய பலனை அனுபவிக்கீங்க.